வெளிமலை டயபரா தோட்டத்தில் அமைந்துள்ள மதுபான சாலையை மூடுமாறு கோரி பிரதேச மக்கள் இன்று மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபான சாலையை மூடுமாறு வலியுறுத்தி பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். தமது கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் மக்கள் சுலோகங்களையும் ஏந்தியிருந்தனர். வெளிப்படை டயபா பகுதியில் உள்ள இந்த மதுபான சாலைக்கு எதிராக பல தடவைகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாலும் அதிகாரிகள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என இதன்போது மக்கள் குற்றம் சுமத்தினர். எங்களுக்கு இந்த பாரம் மூடுங்க, இதனால எங்க குடும்பத்துல பிரச்சனை, எங்க பிள்ளைகள் வீணா போகுது, படிப்பு இல்ல, வீட்டுகள்ல பிரச்சனை, ஒரு உயிர் போயிருச்சு, அந்த உயிருக்கு ஒண்ணுமே முடிவு இல்ல. அதனால அந்த பொடிய உயிரும் போயிருச்சு. இந்த பாரனால தானே வந்தது, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? எத்தனை பொடியங்கள் சாகும், நாங்க அப்படி பறி கொடுத்துட்டு இருக்கணுமா? அந்த பாரனால தானே வந்தது பிரச்சனை. இந்த பாரம் எங்களுக்கு தயவு செய்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறோம், எங்களுக்கு மூடுங்க. இது மாதிரி நாங்க இது முன்னுக்கும் நாங்க போராடி இருக்கோம். இந்த பார் வேணான்னு சொல்லி போராடி நாங்க 3-4 முறை போராடி எங்களுக்கு இந்த போராட்டம் எங்களுக்கு எதுவுமே நீதி கிடைக்கல. அதனால இந்த பார் மூடுறது நாங்க போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருப்போம். இன்னும் நாங்க எங்க பிள்ளைகள வாலிபமான பொடிங்க 27-28 வயசு பொடிங்க நாங்க இலக்க நாங்க விருப்பம் இல்ல. எங்க அந்திப்பட்டு இந்த ரோட்ல எங்களுக்கு நடக்க இயலாது. நாங்க அவசரமா 7 மணி 8 மணிக்கு இந்த ரோட்ல நாங்க நடந்து போக இயலாது வீட்டுக்கு. இந்த பாரம் மூடுனா நாங்க பிள்ளைகளும் நாங்களும் நிம்மதியா இருப்போம். இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளைய கூட இந்த தேலையில வச்சு குடிக்க வருது. அப்ப நாங்க இந்த பாரம் மூணு அந்த பிள்ளைய குடிக்காது தானே. சரியா 6-7 மணியே போல என்ன செய்யறாங்க, இந்த தெரியாம ஆளுங்களுக்கு தெரியாம வந்து சாரையத்தை வாங்கி கொண்டு போய் தேலையில வச்சு குடிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு இந்த ஊரு. சரிங்களா, பாரம் போட்டது குறிப்பாடுத்தாங்க இந்த ஊர்ல எல்லா பிரச்சனையும் வந்துச்சு என்று மக்கள் வீதியை மறைக்க முயன்ற போது போலீசார் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தனர். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி டயபா தோட்டத்தில் உள்ள மதுபான சாலையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 28 வயதான காந்தி விஜயச்சந்திரன் என்ற இளைஞன் காயமடைந்து மதுரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் வெளிப்படை டயபா சந்தையில் உள்ள இந்த மதுபான சாலையை மூடுமாறு வலியுறுத்தி மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். தாக்குதலுக்கு இலக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞன் கடந்த மாதம் 10ஆம் தேதி உயிரிழந்ததை அடுத்து மீண்டும் மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது டயபா தோட்டத்தில் அமைதியின்மையும் ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து கடந்த மாதம் 23ஆம் தேதி வரை மதுபான சாலை மூடப்பட்டிருந்தது. இளைஞன் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணையின் போது மதுபான சாலையை கடந்த 5ஆம் தேதி வரை 2 வாரங்களுக்கு மூடுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதற்கமைய கடந்த 5ஆம் தேதி தொடக்கம் மதுபான சாலை திறக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார்.